வணக்கம். சென்னை கொளத்தூரில் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களின் வேட்புமனு தற்பொழுது ஏற்கப்பட்டிருக்கிறது. சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கில் தாவேக தலைவர் விஜய் அவர்கள் போட்டியிடக்கூடிய நிலையில் அவரின் 2 வேட்புமனுக்களும் தற்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் விஜய் அவர்கள் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கில் போட்டியிடுவது உறுதியாகி இருக்கிறது. பெரம்பூரில் வயது மற்றும் வழக்கு வித்தியாசம் இருப்பதனால் கூடுதல் ஆவணங்கள் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் தற்பொழுது அவருடைய மனு தேர்தல் நடத்தும் அதிகாரி சாந்தி அவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. விஜய் அவர்களுடைய வேட்புமனு நிராகரிக்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்பொழுது கூடுதல் ஆவணங்கள் தாக்கல் செய்யப்பட்டதால் அவருடைய மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆனால் வில்லிவாக்கத்தில் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் ஒரு சில சொத்து விவரங்களை குறிப்பிடவில்லை என்று சுயேட்சைகள் எதிர்ப்பு தெரிவித்ததால் அவருடைய வேட்புமனு தற்பொழுது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய வேட்புமனு மீண்டும் பரிசீலனை செய்யப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்படும் என்றும் தெரிய வந்திருக்கிறது. மயிலாப்பூரில் தமிழிசை சவுந்தரராஜின் வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது. தருமபுரியில் சௌமியா அன்புமணியின் வேட்புமனு தற்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. பிரதான கட்சிகளின் வேட்புமனுக்கள் அனைத்தும் தற்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இன்னும் ஒரு சில கட்சிகள் தலைவர்களுடைய வேட்புமனுக்கள் தற்பொழுது பரிசீலனையில் இருக்கிறது. அவர்களுடைய வேட்புமனுக்களும் இன்னும் சற்று நேரத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் என்றும் தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக பிரதான கட்சிகளின் வேட்பாளர்கள் விருத்தாச்சலத்தில் பிரேமலதா விஜயகாந்த், விருதுநகரில் விஜய பிரபாகரன் உள்ளிட்டோர் போட்டியிடுகின்றனர். அதே போன்று ஒரு சில கட்சி தலைவர்களும் போட்டியிடக்கூடிய சூழலில் அவர்களுடைய வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுமா என்பது இன்னும் சற்று நேரத்தில் தெரிய வரும். சரியாக 11 மணிக்கு இந்த வேட்புமனு பரிசீலனை தொடங்கி இருக்கிறது. மாலை 5 மணி வரை இந்த பரிசீலனை நடைபெறும் என்றும் இன்றே போட்டியினால் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களின் இறுதி வேட்பாளர் பட்டியல் ஓரளவுக்கு தெரிய வரும் என்றும் நாளை மறுதினம் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் போட்டியிட விருப்பமில்லை என்று சொன்னால் அவர்களுடைய வேட்புமனுக்களை திரும்ப பெற்றுக் கொள்ளலாம். 9ஆம் தேதி இறுதி வேட்பாளர் பட்டியல் அதிகாரப்பூர்வமாக வெளியாக இருப்பது குறிப்பிடத்தக்கது.